உயிரினும் மேலான உழவர் உறவுகள் அனைவதற்கும் முதற்கண் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். விவசாயிகளாகிய நாம் என்ன செய்வது, யாருக்கு வாக்களிப்பது, யாரை புறக்கணிப்பது அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள் நாம் இருந்துட்டு இருக்கிறோம். அது குறித்த காணொளி தான் இது. முதல்ல ஒரு ஜனநாயக நாட்டுல தேர்தல் மூலமா அதிகாரம் கையளிக்கப்படுகிற நாட்டுல ரெண்டு விஷயத்த ஒவ்வொரு தேர்தலையும் மக்களாகிய முடிவெடுப்பாங்க. முதல் விஷயம், யாருக்கு வாக்களிக்க கூடாது, யாரை புறக்கணிக்கணும். இரண்டாவது விஷயம், யாருக்கு வாக்களிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்களை முடிவெடுக்கும் போது காரண காரியங்களும் அடிப்படையில் முடிவெடுக்கணும். சும்மா நம்ம வெறுப்புகள் அடிப்படையில் முடிவெடுக்க கூடாது. சரி, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 2021 26 வரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்டது யார்? திமுக. திமுகவை இப்ப நம்ம புறக்கணிங்கன்னு சொல்றோம், ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றோம். என்ன காரணத்தின் அடிப்படையில் சொல்றோம்? நமக்கு திமுகவுக்கு என்ன வாய்க்க தகராறு, வரப்பு தகராறு கிடையாது. கடந்த 2021 இதே திமுக விவசாய வாக்களை அதிகமாக பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி பிடிச்சாங்க. 2021 முன்னாடி நடைபெற்ற எல்லா போராட்டங்களையும் நம்ம சங்கத்தோடு போராட்டத்தோடு திமுக மிக அதிக அளவுல கலந்து கொண்டது. ஆனா ஆட்சிக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படிங்கறத இப்ப நீங்க பார்க்கணும். இவங்க தேர்தல் அறிக்கையிலே பாத்தீங்கன்னா மொத்தம் 83 வாக்குறுதிகள் விவசாயிகளுக்கு கொடுத்தாங்க. அந்த 83 வாக்குறுதிகள்ல வெறும் 10 வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றுறாங்க. அந்த 10 என்னன்னு எடுத்து பார்த்தா அது விவசாயியோட வருமானத்திற்கும் வாழ்வாதாரத்துக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்குது. 73 வாக்குறுதிகள் நிறைவேற்றவே இல்லை. ஏன்னா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற சொல்லி நம்ம கேட்கறது பழக்கம் தானே, அதுதான் ஜனநாயகம். தேர்தல் அறிக்கையை வேற கொடுத்துருக்காங்கல்ல, ஏன் நிறைவேற்றல, எதுக்கு நிறைவேற்றல, எதனால நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு பலமுறை கேட்டோம், கொடுக்கவே இல்லை. அதுமெல்லாம் பாத்தீங்கன்னா 2021 பிப்ரவரி 21 ஈரோட்டில் நடந்த மேற்கு மண்டல விவசாய மாநாட்டில் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு, நானும் அந்த மாநாட்டில் மேடையில் இருக்கு, என்னோட பக்கத்துல ஐயா முதல்வர் இருக்கார், இன்றைய முதல்வர் இருக்கார். விவசாயிகள் சம்மதம் இல்லாமல் ஒரு அடி நிலத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு செஞ்சிருக்கிறது என்ன தெரியுங்களா? 33 சிப்காட் வாயிலாக 1,10,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் அடிமாட்டு விலைக்கு அபகரிச்சு கார்பரேட் கம்பெனிக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம சொன்னோம், இத்தனை சிப்காட் எடுக்கிறீங்கன்னு சொன்னோம். இல்லப்பா, அதுவெல்லாம் பொய்ன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவருடைய 2026 தேர்தல் வாக்குறுதியில தெளிவா சொல்றாங்க, நாங்க இந்த 5 வருஷத்துல 33 சிப்காட் அமைச்சிருக்கிறோம், இனி வந்த 50 சிப்காட் அமைக்கும், மெகா ப்ராஜெக்ட் 10 அமைக்க போறாங்களா 10,000 ஏக்கர்ல. ஆக இனிமேல் வந்தா 2 லட்சம் ஏக்கர் பறிக்க போறாங்கிறது என்பதை வாக்குறுதியாக கொடுத்திருக்காங்க என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். 2வது, இனாம் நிலங்கள். இந்தியா பூரா இந்த இனாம் நிலங்கள் உழுதவங்களுக்கே பட்டா கொடுத்தாச்சு, குடியிருந்தவங்களுக்கே பட்டா கொடுத்தாச்சு. நிலச்சிறுத்தின் அடிப்படையில் எல்லாம் நடந்திருக்குது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இது கோயில் நிலம், வக்ஃபு நிலம் சொல்லி 13 லட்சம் ஏக்கர் ஜீரோ வேலி பண்ணிருக்கிறார். அறிஞர் அண்ணா அவர்களுடைய கோரிக்கை இது, காமராஜர் அவர்கள் கொடுத்த சட்டம் இது, கலைஞர்கள் கொடுத்த பட்டா இது. ஆனா இந்த கூமுட்டைக்கு என்ன பண்றாங்க? ஜீரோ வேலி பண்ணி விவசாயிகள் ஆக்கிரமிப்பாளர்கள், பொதுமக்கள் ஆக்கிரமிப்பாளர்கள், வீட்டை பூட்டுறாங்க, விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றுறாங்க. யோசிச்சு பாருங்க, 13 லட்சம் ஏக்கர், 1,10,000 ஏக்கர் எங்க போய் நிக்குது? ஆக இந்திய சுதந்திர வரலாற்றிலே கடந்த 5 ஆண்டுகள்ல, ஒரு 5 ஆண்டு ஆட்சி காலத்துல இவ்வளவு அளவு நிலத்தை அபகரித்த ஒன்னே ஒண்ணு யாருன்னா திமுக. அது மு.க. ஸ்டாலின் தலைமையான திமுக இவ்வளவு பெரிய அபகரிப்பையும் செய்திருக்கிறது. நெல்லுக்கு விலை கொடுக்கறாங்களே, கொடுத்தாங்களா? இவங்க 2021 வரும்போது 1,850 ரூபாய் நெல்லுக்கு விலை, எம்எஸ்பி விலை மத்திய அரசாங்கம் கொடுக்கறது. இவங்க 2008 என்ன பண்ணிருக்கணும்? உடனே அவங்க 650 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கணும்ல, கொடுக்கவே இல்லை. என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கமே வருஷம் 50 ரூபாய் 100 ரூபாய் ஏத்துற வரைக்கும் அப்படியே பொறுமையா இருந்தாங்க. 2025 வரைக்கும். 2025 மத்திய அரசு 2,369 ரூபாய் வந்துருச்சு. உடனே 131 ரூபாய் கூட்டி கொடுத்துட்டா, நாங்க 2,500 ரூபாய் கொடுத்தாச்சு பாருன்னு கத்துறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாத்தீங்களா? மூட்டைக்கு 1 ரூபாய் லஞ்சம் வாங்கி இந்த 5 வருஷத்துல மட்டும் 2,000 கோடி விவசாயிட்டு இருந்து லஞ்சமா வாங்கியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. கரும்புக்கு 4 ரூபாய் தரணும்னு சொன்னாங்களே, தந்தாங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடுக்கிட்டே போனோம்னு நிறைய சொல்லலாம். பாமாயிலுக்கு பதிலா நியாய விலை கடைகள்ல தேங்காய் கொடுக்கறேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லையே. இன்னும் பல வாக்குறுதிகள் இவர்கள் நிறைவேற்றாத இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும் நாங்க வந்தா மும்முனை மின்சாரம் கொடுப்போம், நாங்க 24 மணி நேரம், கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லையே. காத்துட்டு இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் நாங்க 6 லட்சம் விவசாயிகளுக்கும் வேளாண் உரிமை மின்சார இணைப்பு தருவேன்னு சொன்னாங்க, தந்தாங்களா? தரவே இல்லையே. இப்படி பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருக்கிறாங்க. சொன்னதையும் செய்யல, சொல்லாதது என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமைதியாக அறவழியில போராடிய விவசாயிகள். திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா சிப்காட்டில் சொந்த நிலத்துல போராடிய விவசாயிகளை பிடிச்சு கொண்டு ஜெயில போட்டு என்ன போட்டா குண்டர் சட்டம் போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்திய வரலாற்றிலேயே போராடி விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்ட ஒரே அரசு இந்த மு.க. ஸ்டாலின் தலைமையான திமுக அரசு தான் குண்டர் சட்டம் போடுது. திருவண்ணாமலை மாவட்டம் மலப்பம்பாடி ஏரியில, திருவண்ணாமலை நகரத்துக்கு பக்கத்துல 5,000 லோடு கிராவல் பண்ணி சட்டவிரோதம் அள்ளி கடத்துறாங்க. கொண்டு ஏவாவேலுக்கு சொந்தமா சுகர் மில் வளாகத்துல போடுறாங்க. அங்க திமுக மண்டல நடத்துறாங்க.
எப்ப 5000 லோடு கிராவல் அரசு சொத்து, இது அநியாயமா திருடுறீங்களா, அனுமதியில எடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு 20 விவசாயிகளுக்கு வழக்கு சிறை. கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் எடுத்துக்கங்க. கடந்த 2013 2020 எல்லாம் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கூலி உயர்வு கேட்டு போராடிய போது அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அமைச்சர் தலைமையில் முத்தர பேச்சுவார்த்தை கூலி உயர்வு பெற்று கொடுத்தாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? 7 பொய் வழக்கு, 32 பேர் திமித வழக்கு, 12 பேர் சிறை. யோசிச்சு பாருங்க. பல 100 கோடியில தேர்தல் நிதியை வாங்கிட்டு தேர்தல் நேரோடு பார்க்காம விவசாயிகளை பிடித்து கைது செய்து சிறையில் எடுத்து போராட்டத்தை ஒடுக்கியவர்கள் இவர். ஆக சொன்னதையும் செய்யல, சொல்லாதது இவ்வளவு கொடுமைகளை வன்கொடுமைகளை பண்ணிருக்கிற இவர்களை நாம் தமிழ்நாட்டு விவசாயிகள் புறக்கணிக்க வேண்டும். 36 காரணங்களை பட்டியலிட்டு இருக்கிறோம். எல்லாமே ஆதாரத்தின் அடிப்படையிலானது. எனவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் நீங்க வர்ற 23ஆம் தேதி அன்னைக்கு திமுகவுக்கு வாழிச்சிங்கன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் வாழவே முடியாது. இவங்க ஆவுனா சொல்லுவாங்க பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு சொல்லுவாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 தேர்தலையும் பிஜேபி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் பரப்புரை செஞ்சது. பிரதமர்களுக்கு கருப்பு கொடி கூட காட்டணும். இது சட்டமன்ற தேர்தல். உங்களுக்கு 40 எம்பியை கொடுத்தாச்சு. நீங்க அங்க போய் எங்களுக்கு போராடி வாங்கிட்டு வரணும். நாடாளுமன்றத்துல எந்த போராட்டமே நீங்க விவசாயிகளுக்காக பண்ணவே இல்லை. அமைதியா வந்துட்டீங்க. உங்க சுயநலனுக்கான போராட்டத்தை மட்டும் தான் நீங்க நடத்துறீங்க. ஆக பிஜேபி செய்யற தவறுகளை கேட்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்குது, அதுல கேட்போம். இது சட்டமன்ற தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளா இவர்கள் செய்த தவறுகளை கேள்வி கேட்க வேண்டிய நேரம். ஆகவே இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சனைகளை முன்வைத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள், தொழிலாளிகள் அனைவருமே திமுகவை புறக்கணிக்க வேண்டும். திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது. திமுகவை 0 வேல்யூ பண்ணி வீட்டுக்கு அனுப்பணும். யாருக்குப்பா ஓட்டு போடுறது, யாருக்கு தான் ஓட்டு போடுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மிக தெளிவா சொல்றோம், அதை நாங்கள் விவசாயிகள் ஆகிய உங்களுக்கு கொடுத்துறோம். ஜாதி அடிப்படையில் வாக்களிக்காதீங்க, கட்சி அடிப்படையில் வாக்களிக்காதீங்க. விவசாயிகளுக்கான கோரிக்கைகளை யாரு வாக்குறுதியில கொடுக்குறாங்களோ அதுல யாருமே உங்களுக்கு நம்பிக்கை அவர்களுக்கு நீங்க வாக்களிங்க. யாரையும் பிடிக்க நோட்டாவுக்கு கூட ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆக திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, திமுக புறக்கணிக்க வேண்டும், திமுக வீட்டுக்கு அனுப்பணும், இதுதான் முக்கிய இலக்கு. வேற யாருக்கு வேணா வாக்களிங்க, பிடிக்காட்டி நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க. இவ்வளவுதான் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வழிகாட்டுதல். இதுதான் என்ற நிலைமையாக இருக்கிறது, உண்மையா இருக்கிறது, யதார்த்தமா இருக்கிறது. விவசாயிகளுடைய கடுமையான வரவேற்பை பெற்றிருக்கிறது. எனவே அன்பிற்குரிய விவசாயிகள், இந்த காணொலியை எல்லா விவசாயிகளுக்கும், விவசாய குடும்பங்களுக்கும் இந்த காணொலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல போடுங்க, பேஸ்புக்ல போடுங்க, எல்லாருக்கும் பதிவு. தமிழ்நாடு கூட இந்த காணொலி பரவணும். விவசாயிகளுடைய ஒற்றை கோரிக்கையாக இன்னைக்கு முழுசா நிக்குது. ஆக அந்த அடிப்படையில திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டாம், புறக்கணிக்க வேண்டும், தோற்கடிங்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.